ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க் அப்படிங்கிற ஒரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லிங்க்குன்னு சொல்லலாம் நீங்கள், அதே மாதிரி ஹைப்பர் லிங்க்கும் சொல்லலாம். இதை நம்ம ஆங்கர் டேக் மூலியமாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் இந்த லிங்க்குங்கிறத. இப்போ இந்த வெப்சைட்டை பாருங்கள், நம்ம வெப்சைட்டை பாருங்கள். இப்போ நான் இந்த வீடியோஸுங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸுங்கிறத பார்த்து கிளிக் பண்ண உடனே அது நம்மளுக்கு இந்த லிங்க்குரிய கரெக்டான இது லொக்கேஷனுக்கு நம்மளுக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி இந்த அபவுட் சேனலை கிளிக் பண்ணுறேன். இந்த அபவுட் சேனல் இந்த கீழே இருக்குது. அதனால் நம்ம இங்கே லிங்க்கை பண்ணி நம்மளை டேரெக்டாக இங்கே கூட்டியாந்துருச்சு. லிங்க்லேயே நம்மளுக்கு 2 டைப் லிங்க் இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல் லிங்க்கு. இப்போ நான் அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணனால நம்ம வெப்சைட் நம்மளே இது பண்ணுறனால விசிட் பண்ணுறனால அதுக்கு பேர் வந்து இன்டர்னல் லிங்க்கு. இப்போ நான் இங்கே சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் இதை நான் கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்க. இது நம்ம யூடியூப் பார்த்து கூட்டிட்டு போயிருது. இது வேற வெப்சைட் கூட்டிட்டு போயிருது. ஓகேவா? இதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் லிங்க். இன்டர்னல் லிங்க்னா உங்க வெப்சைட்ல நீங்களே விசிட் பண்றது. எக்ஸ்டர்னல் லிங்க்னா வேற ஒரு வெப்சைட்டை நீங்க விசிட் பண்றது உங்க வெப்சைட்ல இருந்து. ஓகேவா? இப்ப ஏங்கிற டேக், ஆங்கர் டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். இதுக்கு பக்கத்துல நான் அல்ட்ரிபியூட் வந்து லொகேஷன் கொடுக்குறேன். ஹச்ரெஃப்ங்கிற ஒரு அல்ட்ரிபியூட் கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே நம்ம ஒரு வெப்சைட் பார்த்தோம்ல, அதோட பார்த்த கொடுக்குறேன் நான் இங்கே mj.html. ஓகேவா? இதுக்குள்ள நான் கிளிக் மீ. ஓகேவா? இதை கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, வந்துருச்சா? எப்படி வந்திருக்கு? ஒரு ப்ளூ கலரில் ஒரு அண்டர்ஸ்கோர் பண்ணி வந்திருக்கு. இது டிஃபால்ட்டாகவே நீங்கள் ஆங்கர் டேக் கொடுத்தா கண்டிப்பாக வரும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே நம்மளை கூட்டியாந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் இன்டர்னல் லிங்க். ஓகேவா? இன்டர்னல் லிங்க்னா உங்களுக்கு புரிஞ்சா? நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லிங்க். எக்ஸ்டர்னல் லிங்க்கு அதே தான். href ஈக்குவல் டு, இப்போ நான் வந்து நம்ம சேனலோட லிங்க்கை நான் எடுக்கிறேன். இந்த யூடியூப் சேனலோட லிங்க்கை இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது பக்கத்தில் நான் யூடியூப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ரெண்டு ஒரே லைனில் வந்துருக்கு. அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பிரேக்குங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணலாம். ஒரு லைன் பிரேக் ஆகுற மாதிரி. பிஆர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்லாம் கிடையாது, வெறும் ஓப்பன் மட்டும்தான். இப்போ ரன் பண்ணி பார்த்தா அந்த யூடியூப்ங்கிறது நம்மளுக்கு கீழே வந்திருக்கும். வந்துருச்சா? ஓகே, சூப்பர், வந்துருச்சு. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு கூட்டு போயிடும். சாரி, ஓகேவா? யூடியூப்போட வெப்சைட்டு கூட்டிட்டு போயிருது. இதுக்கு பேரு நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் லிங்க். இந்த இப்போ நம்ம பாருங்களேன், நம்ம மேலே வந்து யூடியூப் மட்டும்தான் இருக்கு. நம்ம வெப்சைட்டே காணாம். நம்ம அந்த யூடியூப்னுங்கிற ஒரு கொடுத்தோம்ல, அதையே காணாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வெப்சைட் பக்கத்திலே காணாம பாருங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு அல்ட்ரிபியூட் கொடுக்கலாம். டார்கெட் ஈக்குவல் டு அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு கொடுக்கணும். இந்த பிளாங்க்னு வந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நம்ம பக்கத்திலே நம்ம பண்ண வெப்சைட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த எக்ஸ்டர்னலாக கொடுத்தோம்ல, அதோட வெப்சைட் காமிக்குது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா,
ஒரே ஒரு பாத்து தான் நம்மளுக்கு காமிச்சிச்சு. யூடியூப் மட்டும் தான் காமிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம வெப்சைடு இருக்கு பக்கத்துல. பேசிக் ஆஃப் HTML அதுவும் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி கொடுக்கறது உங்களுக்கு நல்லது. ஓகேவா? இதுதான் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் லிங்க் பொறுத்தவரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.